ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபக்ஞே. பெண் பிள்ளை அழகாக பேசின்னு வரா. இந்த லாஸ்ட் 10 வாக்கியம், மோஸ்ட் ஆஃப் த வாக்கியம் வந்து ராமானுஜரை சம்பந்தப்பட்ட வாக்கியமாகவே இருந்தது. இப்போ இன்னும் சில வாக்கியங்கள் ராமானுஜரை டைரக்ட் சம்பந்தப்பட்ட வாக்கியம். ஆனால் பெண் பிள்ளைக்கு தெரியாது அவள் பேசின்னு இருக்கிறது ராமானுஜர்கிட்டயே பேசின்னு இருக்கான்னு. ஸோ 69வது வாக்கியம் பார்த்தோம். கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போலே இல்லையா? நான் பெரிய நம்பி பற்றி சொன்னேன். ஆளவந்தான், ஸ்ரீ ஆளவந்தான் ஆச்சாரியர், அவர் தான் ராமானுஜரோட ஆச்சாரியர், பிருகதாச்சாரியர், பரமாச்சாரியர். ஸோ அந்த ஆச்சாரியருக்கு 5 சிஷ்யர்கள் இருந்தா மெயினாக. ஸோ யார் யாருன்னா, பெரிய நம்பிகள், திருகோஷ்டியூர் நம்பி, திருமாலையாண்டான், பெரிய திருமலை நம்பி, திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னு 5 பேர் இருந்தா. இவா தான் ரொம்ப முக்கியமான சிஷ்யர்கள் ஆளவந்தானுக்கு. தட் இஸ் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கக்கூடிய சிஷ்யர்கள்னால் இந்த 5 சிஷ்யர்கள் தான். ஸோ ஆளவந்தான் வந்து பரமபதிக்கும் போது அவர் வந்து இவ 5 பேரையும் கூப்பிட்டுட்டு அவளுக்கு ஒரு வேலையை வந்து அவளுக்கு கொடுத்துட்டா. தட் இஸ் ராமானுஜர் தான் அடுத்த ஆளவந்தானுக்கு அடுத்த வாரிஸ் வந்து ராமானுஜர்னு நியமிச்சாச்சு. ஸோ அவருக்கு வந்து என்ன கொடுக்கணும், இவாக்கிட்ட ஒன்று ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆளவந்தான் ஒருத்தருக்கும் நியமித்து கொடுத்துட்டா. ஸோ அப்போது வந்து இந்த வாக்கியம் வந்து ரிலேட்டட் டு தட். என்ன வாக்கியம்னா 70வது வாக்கியம், சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே அப்படின்ற ஒரு வாக்கியம். ஸோ இந்த திருமாலை ஆண்டான்றவர் வந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் திருவாய்மொழி இந்த ஃபஸ்ட்டு 1000 அப்படி கரைச்சி குடிச்சிருக்காராம். ஸோ அதனால் அதனோட தாத்பரியத்தை நம்ம எல்லாருமே திருவாய்மொழி சொல்லறதுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம யூடியூப்லலாம் இருக்குது, இப்போது ஆன்லைனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. சும்மா கற்றுக்கணுன்னா அப்படியே சும்மா படித்து கற்றுக்கணுன்னா கற்றுண்டு வாயை விட்டு சொல்லிடலாம். பட் அதனோட ஆழமான அர்த்தங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. அது ஒரு ரகசியம்னு சொல்லலாம். ஸோ அதுக்குள்ளே ஒழிஞ்சின்னு இருக்கிற அந்த அர்த்தங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு தான் வேணும். ஸோ யார் வேணாலும் சும்மா அப்படியே கற்றுண்டுலாம். இப்போ நம்ம யோகாவுக்கு போகிறோம், யோகா வந்து ஒரு குரு மூலியமாக கற்றுண்டோன்னா அவள் வந்து கரெக்டாக நமக்கு சொல்லி தருவா. இப்படி பண்ணு, இந்த மாதிரி இந்த அளவுக்கு கையை தூக்கு, இந்த மாதிரி மூச்சை இழுத்து விடு, மெதுவாக பண்ணு, ஸ்ட்ரெயின் ஆறுதுன்னா விட்டுரு, நெக்ஸ்ட்டு இதில் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் அவள் வந்து குரு மூலியமாக நம்ம கற்றுண்டோன்னா நமக்கு எது கரெக்டாக இருக்குமோ அதை மட்டும் சொல்லி தருவா. இதே நம்ம வந்து சரி நம்ம யோகாசனாவை வந்து யூடியூப்பில் இல்லைன்னா டிவியில் பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னா அது வந்து சரிப்படாது. ஏன்னா அவள் சொல்கிறது ஒன்று இருக்கும், அதில் ஏதாவது 1-2 நம்ம விட்டுருவோம், நம்ம சரியாக பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் எல்லாமே குரு மூலியமாக கிடைக்கிறது தான் சிரேஷ்டமானது. ஸோ இப்போ வந்து திருமாலையாண்டான் வந்து இந்த திருவாய்மொழியில் இருக்கிற அந்த 1000 பாசுரமும் அவரை வந்து அப்படியே அக்கு வேற ஆணி வேற அதை வந்து இது பண்ணி வச்சுருக்கார், ரெஃபரன்ஸ் பண்ணி வச்சுருக்கார். அதில் இருக்கிற சாராம்சம், அதில் இருக்கிற அர்த்தம், விவரார்த்தங்கள் அதெல்லாம் வந்து நன்னா தெரிஞ்சவர். ஸோ அதனால என்ன பண்ணுறார், இந்த திருகோஷ்டியூர்னு இன்னொரு சிஷ்யர் இருக்கார் இல்லையா, அவரோட கதையை அடுத்தது பார்ப்போம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்டே திருகோஷ்டியூர் பற்றின ஸ்டேட்மெண்ட் தான். அதுதான் இன்ஃபேக்ட் முதல்ல வந்திருக்கணும். பட் இது முதல்ல வந்துருத்து. பெண் பிள்ளை வந்து எந்த ஆர்டரில் சொல்கிறான்னு தெரியாது. ஏன்னா அவள் மனசில் தோன்றதை அப்படியே அவள் பேசின்னு இருக்கா. ஸோ இங்கே வந்து திருமாலை ஆண்டான்கிட்ட திருகோஷ்டியூர் நம்பி ராமானுஜர் ஐஷன் வந்து இவர்கிட்ட சேர்க்குறா. இவர் தான் ராமானுஜர், நீ வந்து ஆளவந்தார் சொன்னார் இல்லையா, அவர் வந்து சொன்ன மாதிரி உன்னோட பொறுப்பு இந்த திருவாய்மொழியில் இருக்கிற அந்த 1000 பாசுரத்துக்கான விளக்கங்களை, அந்த ரகசியங்களை அதில்
அர்த்தங்களை நீ கரெக்டாக வந்து ராமானுஜருக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திருமலை ஆண்டான்கிட்ட சொல்கிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி திருமலை ஆண்டானும் இவரை வந்து சொல்லித்தரேன்னு சொல்லிடுறார். ராமானுஜரும் அவர் வந்து ஒரு சன்னியாசி இல்லையா, அதனால சன்னியாசிக்குன்னு அவளுக்குன்னு ஒரு கடமைகள்லாம் உண்டு. திருவாராதனை பண்ண வேண்டியது, அப்புறம் பிக்சை எடுத்து தான் சாப்பிடணும், அதில் நிறைய கடமைகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து அவரோட எல்லா வேலையும் எல்லாம் முடிச்சுட்டு திருமலை ஆண்டான்கிட்ட போய் உட்கார்ந்தாருன்னா அவர் சொல்லி தருவாராம். சொல்லி தந்தால் இவரும் எல்லாம் கேட்டுப்பாராம். இப்படி இருக்கிறச்சே என்ன சொல்லுவாராம், அவர் சொல்லி கொடுக்குற அந்த இதில் அர்த்தம் சொல்கிறச்சே இவர் இது இப்படி இருக்காதே, இந்த அர்த்தம் வந்து இப்படி வருமே அப்படி வருமே அப்படின்லாம் சொல்லுவாராம். மெயினாக ஒரு பாசுரத்தில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாசுரத்தில் தேனும் கலந்தா, பாலும் கலந்தா, நெய்யும் கலந்தா, அந்த மாதிரி அது வந்து அந்த மாதிரி கலந்ததுன்னா எவ்வளோ அந்த தத்துவம் அது மாதிரி ஒன்று கலந்ததுன்னா அந்த தத்துவம் தான் பரமாத்மா அப்படின்ற ஒரு பாசுரம். அந்த பாசுரத்தை இவர் திருமலையாண்டான் சொன்ன உடனே இவர் வந்து சாதிச்சாராம், இல்லை நெய்யும் கலந்தால் அது நெய்யாக தான் இருக்கும், பாலும் கலந்தால் அது பாலாக தான் இருக்கும், தேனும் கலந்தால் அது தேனாக தான் இருக்கும். ஆனால் நெய் பால் தேன் எல்லாம் ஒன்றா கலந்ததுன்னா அது ஒரு பஞ்சாமிர்தமாகும், அதுதான் வந்து பெருமாளோட தத்துவம் அப்படின்னு சொல்லி இவ சாதிச்சாராம். அப்போ திருமலை ஆண்டானுக்கு ரொம்ப கோவம் வந்துருத்தான். என்னது இது, நான் வந்து ஆளவந்தான் சொல்லி கொடுத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த சொல்லி கொடுத்ததை எனக்கு சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா? எனக்கு தானே சொல்லி கொடுத்தார், நான் கற்றுண்டு நான் சொல்லித்தரேன், எப்படி ஆளவந்தான் சொல்லி கொடுத்தாரோ அதை அப்படியே நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ வந்து இப்படி பண்ணன்னா நீ இனிமேல் கிளாஸுக்கு வராத அப்படின்னு சொல்லிடுறாராம். உடனே ராமானுஜரும் சரின்ட்டு வந்துடுறார். திருகோஷ்டியூருக்கு இந்த விஷயம் தெரியறது, ஏன்னா திருகோஷ்டியூர் தான் ராமானுஜரை வந்து ஆளவந்தான் கிட்ட வந்து விடுறார். சரி, உடனே திருகோஷ்டியூர் வந்து போகிறாராம் திருமலை ஆண்டான் கிட்ட போயிட்டு, நீ இந்த மாதிரி ராமானுஜர்கிட்ட சொன்னது சரியில்லை அப்படின்னு. உடனே எப்படி சரியில்லை, நானும் தானே ஆளவந்தான் கிளாஸில் இருந்தேன், ஆளவந்தான் சொன்னதை தானே நான் சொன்னேன் அப்படின்ன உடனே, இல்லை உனக்கு தெரியாது, ராமானுஜர் வந்து சாக்ஷாத் ஆதிசேஷனோட ஸ்வரூபம், நீ வந்து அவரை ரொம்ப லேசாக எடை போட்டுறாத, அவர் எப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா வந்து எப்படி சாந்திபணி ஆசிரமத்தில் இது கிளாஸஸ் குருகுலத்தில் வந்து இருந்து கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்டு அவரும் கற்றுண்டாரோ, எப்படி பரமாத்மா வந்து ஒரு குருஜி கீழே கற்றுண்டாரோ அந்த மாதிரி ஆதிசேஷன்னா இந்த ராமானுஜர் வந்து அந்த மாதிரி. அதனால நீ அவரை வந்து லேசாக எடை போட்டுறாத, அவருக்கு எல்லா விஷயமும் இன்னும் நன்னா தெரியும். ஸோ அவர் வந்து ஆளவந்தானோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணலனாலும் ஒன்றை மரியாதை பண்ணி உன்கிட்ட கற்றுக்கணுன்ட்டு வந்து கற்றுக்கிறாரு, நீ அதனால் அவரை விட்டுறாத, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நழுவ விட்டுறாத, அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கோ, அவர் சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி திருகோஷ்டியர் சொல்வாராம். சொன்ன உடனே திருமலை ஆண்டான் புரிஞ்சுன்றாராம். சரி ஓகே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாராம், இவர் வந்து ராமானுஜரையே சுற்றி வராராம். ராமானுஜருக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன், வா உக்காந்துக்கோ, சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அவர் பின்னாலேயே சுற்றுறாராம். ராமானுஜர் போயின்னு இருந்தாராம் திருமாலை ஆண்டாளை பார்க்கறதுக்கு. இப்போ வந்து திருமாலை ஆண்டானே வந்து ராமானுஜரை பின்னாலேயே சுற்றிண்டு நீங்கள் கற்றுக்கோங்க, நான் சொல்லித்தரேன், ஃபுல்லாக சொல்லித்தரணுன்ட்டு அந்த மாதிரி சுற்றி வந்தாராம். ஸோ அந்த மாதிரி பெண் பிள்ளை சொல்கிறா, ஒரு ஆச்சாரியனாக இருந்து திருமாலை ஆண்டான் எப்படி ராமானுஜரை வந்து விடாமல் அவரோட அவர் கத்துண்ட இதை வந்து சொல்லித்தரணுன்ட்டு சுற்றி வந்தாரோ, அந்த மாதிரி எனக்கு அந்த ஆர்வம் இல்லையே சுவாமி, அந்த மாதிரியாக நான் பண்ணுறேன், பக்தியில் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பக்தி இல்லையே சுவாமி, அடியாள் வந்து மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால நான் அந்த ஊரை விட்டே போகிறேன், நான் என்ன திருமாலை ஆண்டான் மாதிரியா, சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே இல்லையே சுவாமி அப்படின்றாலாம். இப்போ ராமானுஜர் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் நடந்தது இப்போ தான் ரீசெண்டாக தான். ஸோ இந்த பெண் பிள்ளை பாரு அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுட்டுருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு வியந்து போகிறாராம். அப்புறம் அவர் யோசிக்கிறாராம், திருமாலை ஆண்டான் எப்படி வந்து ராமானுஜருக்கு
இந்த திருவாய்மொழி அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார் அப்படின்றது, அந்த செஷன்ஸ் எல்லாம் எப்படி நடந்தது அதெல்லாம் அவர் கண் முன்னால் வந்து நிற்கிறதாம். அப்படியே பெருமாள் ராமானுஜர் வந்து அப்படியே நினச்சி பார்த்துக்கிறாராம், ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்த்துக்கிறாராம், ஆனந்திச்சுக்கிறாராம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் 70வது ஸ்டேட்மெண்ட், சுற்றி கிடந்தேனோ திருமாலை ஆண்டானை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.